ஐயோ இப்போ எங்கள் அம்மா வந்துடுவாங்களே. ரிப்போர்ட் கார்டு பற்றி கேட்டக்கூடாதப்பா. ப்ளீஸ் கடவுளே ஹெல்ப் பண்ணு. பயமாக இருக்க. எங்கள் அக்காவும் உளறிடக்கூடாது, எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காட்டையும் கேட்டக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, இந்த 2 நாள் மட்டும் சரியா? திங்கக்கிழமை நானே சொல்லிடுவேன் ப்ளீஸ். ரூபிமா எங்கே இருக்க? இந்தா இருக்கேம்மா, வாரேன். எங்கே போன நீ? வந்ததுலேருந்தே தேடிட்டு இருக்கேன், ஆளே காணோம். ரூமில் தாம்மா இருந்தேன், நீங்கள் கூப்பிட்டதும் இப்போ தான் வெளியில் வாரேன். சரி சரி, துணி எடுக்க போமா? ஐ ஜாலி, ட்ரெஸ் எடுக்க போகிறோமா? இன்னைக்கு அம்மாவுக்கு சம்பளம் போட்டாங்களா, அதான் சரி பிள்ளைகளுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுப்போமேன்ட்டு தோணுச்சு. சரி அக்காவைங்க அவள் ரூமில் தாம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் தலை வலிக்குன்னு சொன்னா, அதான் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அம்மா வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்போ எவ்வளோ கூப்பிடட்டா? இல்லை இல்லை, எழுப்பிட்டு இருக்காத மக்களே, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் சரியா? தூங்குற பற்றியா, தூங்கும்போது யாரையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண விடாது என்ன? சரி நீ அதுக்கடையில் போய் என் மேலே கழுவிட்டு துணியை போட்டுட்டு வா. சரிம்மா, நான் போய் கிளம்பிட்டு வரேன்னா. ஜாலி. ஏம்மா எனக்கு 2 ட்ரெஸ்ஸாவது எடுத்து தரணும் சரியா? சரி சரி, அங்கே போய் பார்ப்போம். துணி எடுக்க போகிறோன்னு சொன்ன உடனே சந்தோஷத்தை பெறேன். சின்ன பிள்ளைகள் தான் துணி எடுக்கிறதுல ஒரு ஆனந்தம். அவ்வளோ வேஸ்ட் பேப்பர் சும்மா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கு. எவ்வளவு நாள் தான் நானும் பார்த்துட்டே இருக்கேம்மா. இன்னைக்கு கையோட எல்லாத்தையும் எரிச்சிட வேண்டியதுதான். ஆக்கருக்கும் போட சொன்னால் போடவும் மாட்டேக்காரு. சிறையே மூத்தவ எழும்பிட்டாலும் தெரியலையே, எதுக்கு திடீர்னு தலைவலின்னு கிடக்கா? என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். என்ன மூத்தவ இங்கே படுத்திருக்கான்னு சொன்னா, எங்கே போன ஆளை காணோம்? ஜனனி, வெளியே போய் பார்ப்போம். ஜனனி பேட்டி எங்க இருக்க? எம்மா நான் இங்க இருக்கேம்மா. இங்க இருக்கியா? தங்கச்சி சொன்னா உனக்கு தலைவலின்னு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லம்மா, டீ குடிச்சேன், அதனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி சரி, துணி எடுக்க போமா? ஆட்டுமா, நான் போய் கிளம்பிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா. நானே போயிட்டு வரேண்ணா, நாளைக்கு பார்க்கலாம். ஏம்மா அக்காவும் நானும் கிளம்பியாச்சு. அப்பா எங்க? அதைத்தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் காணோம். அப்பவே கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணாரு. வருவாங்கம்மா, பொறுமையாவே போவோம். உங்க அப்பா வந்தாச்சு. ஐயா ஜாலி. அப்பா போமா கடைக்கு? கடைக்கா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? அம்மா சொல்லலையா? சீக்கிரம் வாங்க, வெளியில போவோம்னு சொன்னான், வேற எதுவும் சொல்லல. ஆமா, இப்ப எங்க போகிறதுக்கு எல்லாரும் கிளம்பி நிக்கிறிய? துணி கடைக்குப்பா. அப்படியா? சரி சரி சரி, அப்ப போமா? சரிங்க, கார் எடுத்து வெளியே வைங்க, நாங்க வாரோம் பின்னாடி. ஆட்டு கத்தாதடி. ஏமா எந்த கடைக்கு போறோம்? போத்தீஸ்க்கு போமா? போத்தீஸ்க்கா போகணும், அங்க ஸ்டாக்கால அடிக்க வச்சிருப்பான். இப்போ ஆடி ஆஃபர்ல போட்டிருப்பாங்களா, அதனால கொஞ்சம் நிறைய வச்சிருப்பான். சும்மா போய் பார்ப்போம், பிடிச்சிருந்தா எடுப்போம், இல்லைன்னா வேற ஏதாவது கடையில் போய் எடுத்துட்டு வரோம் சரியா? சரிம்மா. ஏம்மா சொல்லுமா. இங்கே போத்தீஸை விட மீனாட்சிபுரத்தில் நிறைய கடை உண்டுமா. சேட்டு கடைன்பாங்க, சூப்பராக வச்சுருப்பாங்க கலெக்ஷன்லாம். உனக்கு அப்போ போத்தீஸ் போண்டாமா? ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்ப்போம்மா சரியா? தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் கலெக்ஷன்ஸ் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா இங்கேயே நாங்கள் வாங்கிடுறோம். அப்படி இல்லைன்னா மீனாட்சிபுரத்தில் போய் பார்ப்போம் சரியா? சரிம்மாக்கா, அப்படியே பண்ணுவோண்ணா. எட்டி ரூபி, உனக்கு ஓகே தானே? எப்படியோம்மா, எனக்கு ட்ரெஸ் எடுத்தா சரிதான், உடனே நீட்டிடுவா. இப்ப எங்க போகணும்? போத்தீஸ்க்கா இல்லை மீனாட்சிபுரத்துக்கா? ஏதாவது சீக்கிரம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போத்தீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு அங்கே எதுவும் செட் ஆகலை அப்படின்னா அப்புறமா மீனாட்சிபுரத்துக்கு போவோம் சரியா? ஆட்டு